ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி குழம்பு பார்க்கலாமா? தக்காளி கிரேவி, தக்காளி பச்சடி, தக்காளி குழம்பு எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. பட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் தக்காளி குழம்புக்கு 4 பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வழுவழுன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைப்பை வச்சு தான் நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா தூக்கலான தாளிப்பை கொடுக்க போகிறோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், இந்த மாதிரி நல்லா தூக்கலான தாளிப்பை கொடுத்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை தூளாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி எடுத்து இது கூட சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துடலாம். வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இப்போது கலர் அண்ட் காரத்துக்காக மிளகாய்த்தூள் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் 2மே சேர்த்து நல்லா அதை பச்சை வாடை போக ஒரு வதக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரியணும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த அரவையை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அரவையை விட்டதுக்கப்புறமா நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுருள வதக்கிடணும். அப்போ தான் அதோட பச்சை வாடை போகும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் அந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாரை கழுவி திக்காக தண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்கான ஒரு கிரேவி வரும். நல்லா குழம்பு பதத்துக்கு வரணும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கொதிச்ச பிறகு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி சேர்க்கறதுனால உங்களுக்கு கலர் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஆரம்பத்தில் சேர்த்த அந்த கலர் காரத்துக்காக சேர்த்த அந்த ரெட்டிஷ் கலர் வந்து மாறாமல் அப்படியே வரும் உங்களுக்கு. இதை ஃபைனலாக நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த அளவு குழம்பு நல்லா தலபுல நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து பச்சை வாடை போய் நல்லா கமகமான வாசனை வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, அப்படி இல்லைனா சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து அதை வந்து நல்லா ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான உங்களுக்கு தக்காளி குழம்பு ரெடி. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கி வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்ட் கலரில் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த தக்காளி குழம்பு. இதை பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் சூப்பராக அதை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு மில்லட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து மில்லட் தோசை, இந்த மாதிரி கீரை தோசைக்கெல்லாம் காரசாரமான இந்த மாதிரி தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்பவே ஈஸி, டேஸ்டி. இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.